பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் இருந்தா கூட வரி ஏய்ப்பு மோசடி நடந்திருக்கு. அது 2022 தான் இந்த கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்புகள் வந்த பிறகுதான் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த சர்க்கார் வரியை 100%, குடியிருப்பு கட்டடங்களுக்கு 100%, வணிக கட்டடங்களுக்கு 150% ஏற்றி விட்டாங்க. சோ எங்க தப்பு நடக்குது அப்படின்னா 2022க்கு பிறகுதான் இவன் சும்மா சொல்றான் அதிமுக காலத்துல இருந்து வரியை போடணும்னு. வரி டிஸ்டர்பே 2022 தான் நீ புது வரியே போடுற. அது 100% வரி, வணிக கட்டணங்களுக்கு 150%. அதுலதான் கோக்கமாக் பண்ற. காசு கொடுத்தா ஒரு மாதிரியான வரி, காசு கொடுக்காத அப்பாவி ஜனங்களுக்கு ஒரு மாதிரி வரி. அப்ப அந்த வரி ஏய்ப்பு இதாவது வருவாய் குறையுது. இதைத்தான் நாங்க கண்டுபிடிச்சு சொன்னோம்.